ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 25/8/2026 முதல் 31/8/2026 வரை ஒரு 7 நாட்களுக்கு உண்டான இந்த வார ராசி பலன் காணலாம். சந்திர பகவான் உத்திராடம் நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிகளில் செல்லும்போது கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஏற்படக்கூடிய பலன்கள். இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னா, திருவோண விரதம், சந்திர கிரகணம். இந்த வாரம் சந்திர கிரகணம் தான் ஸ்பெஷல். ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவிற்கு தெரியாது. இந்த வாரம் பஞ்சாங்கம் என்ன அறிவுறுத்துகிறது அப்படின்னா, தேவாலயங்களில் இடி விழும், மேகங்கள் கர்ஜித்து இடி மின்னலுடன் மழை பொழியும். இடி மின்னல் மழை பொழியும் போது மக்கள் மரத்தடியில் நிற்பது, மக்கள் வெளியில் செல்வதை, மொட்டை மாடியில் நிற்பது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். சந்திர பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து உத்திராடம் நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு 4ஆம் இடமும் சரியில்லை, 5ஆம் இடமும் சரியில்லை. 4ஆம் வீட்டில் சந்திரன் வரும்போது தாயாரிடம், சொந்த பந்த உறவுகளிடம், வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிற மாதிரி, சண்டை போடுற மாதிரி சந்திர பகவான் ஏற்படுத்தி விடுவார். 5ஆம் இடம் சந்திர பகவான் செல்லும்போது மனக்குழப்பம், மனம் ஆவேசப்படும், அவசரப்படும். அவசரத்தில் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்கள் நாசமாக போயிடும். அதனால் 25-26ஆம் தேதிகளில் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் கை வைத்து தொடங்கி விடாதீர்கள். உங்களுக்கு பிரச்சனை தான் உண்டாகும். 27/8/2026 அன்று சந்திர கிரகணம் நிகழ்கிறது. ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம். பௌர்ணமி, முழு பௌர்ணமி நாள். ஆவணி மாதம் 10ஆம் தேதி 27/8/2026 அன்று வியாழக்கிழமை சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு ஒரு 7 மணிக்கு மேலே கன்னி ராசி அன்பர்கள் ₹1 காசு எடுத்துங்க. கன்னி ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு திசையாக நின்று, வடக்கு பார்த்து நின்று உங்கள் தலையை 3 சுற்று சுற்றி அந்த ₹1 நாணயத்தை வேகமாக தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருக்கு. திதியில் பௌர்ணமி திதி தான் மிகவும் பிரச்சனையான ஒரு திதி. பௌர்ணமி திதியில் பெண்கள் பிறந்தால், பௌர்ணமி திதியில் பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக இருக்கும். பௌர்ணமி திதியில் பிறந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும். பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணம் நிகழும் போது வியாழக்கிழமை 7 மணிக்கு மேலே, இரவு 7 மணிக்கு மேலே ₹1 நாணயத்தை எடுத்து தலையை 3 முறை சுற்றி வடக்கு திசையை பார்த்து நின்று வடக்கை தூக்கி எறியும் போது கன்னியா ராசி என்பவர்களுக்கு திருமண தோஷம் விலகும். தம்பதியருக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மனம் ஆவேசப்படாது, அவசரப்படாது, பொறுமை, நிதானத்தை கடைபிடிக்கும். பணம், காசு, பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு செய்கின்ற வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக பணம் தாராளமாக வரும். கன்னி ராசி அன்பர்கள் 27/8/2026 அன்று ஆவணி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு வடக்கு திசை நோக்கி நின்று ₹1 நாணயத்தை கையில் வைத்து தலையை 3 முறை சுற்றி தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுங்க. இது ஆணும் சரி பெண்ணும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடி போயிடும். கன்னிராசிக்கு 5, 6வது வீட்டிலே சந்திர கிரகணம் நிகழும் போது
பார்த்தீங்கன்னா குழந்தைகளிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும். பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது. சந்திர பகவான் 6ஆம் இடம் செல்லும்போது நன்மை தான். வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. முதலாளிகள், உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. கன்னி ராசி என்பளுக்கு 6ஆம் இடம் சந்திர பகவான் செல்வது யோகமே. 29ஆம் தேதி மதியத்திலிருந்து சந்திர பகவான் 7ஆம் இடம் வருவார். வக்கர சனி பகவான் மேல் சந்திர பகவான் செல்வார். ராசி கட்டத்தில் 7ஆம் இடம் சந்திர பகவான் வருவது நன்மைதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சனி பகவான். சனியை லாபாதிபதி சந்திரன் கடக்கும்போது குழந்தைகளிடம் நல்ல மன மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. குழந்தைகளால் பிரச்சனைகள் நீங்கும். குழந்தைகளால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும். தம்பதியர்கள் ஒற்றுமை மேலோங்கும். கணவன் மனைவிக்குள் நல்லா ஒற்றுமையாக இருப்பீங்க. 7ஆம் இடம் சனி மேல் சந்திர பகவான் வரும்போது புதிய துணிமணி எடுக்கலாம். புதிய நண்பர்கள், கூட்டாளிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்ல வருமானம் பார்க்கலாம். சனி மேல் சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் செல்லும்போது கன்னியா ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணம், தெய்வீக சுற்றுலா சென்று வரதுக்கான வாய்ப்புகள் 29, 30, 31 வார இறுதியில் நீங்கள் ஆன்மீக பயணம் சென்று வரதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. 7வது வீட்டிலே வக்கர சனி மேல் சந்திர பகவான் செல்லும்போது கன்னி ராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்குள், நண்பர்கள், கூட்டாளிகளுக்குள், வாடிக்கையாளர்களுக்குள் நல்ல புரிதல், ஒற்றுமை, வருமானம், நல்ல லாபம் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் இறுதியில் ஏற்படுகிறது. கன்னிராசி என்பவர்கள் சந்திர கிரகணம் அன்று பௌர்ணமி நாளில் இந்த பதிவில் சொல்லப்பட்ட பலனை நீங்கள் தவறாமல் செய்து விடுங்க. இது பரிகாரம் அல்ல, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு பரிகாரம் தான். எளிமையான பரிகாரம். ஆயிரக்கணக்கில், 10,000 கணக்கில் நீங்கள் கார் ஏறிக்கிட்டு, பஸ் ஏறிக்கிட்டு போய் தூக்கம் கெட்டு பரிகார பூஜைகள் செய்ய தேவையில்லை. உங்கள் வீட்டில் இருந்தே இந்த பரிகாரம் செய்யுங்க. இந்த வாரம் முழுமையான பலன் கிடைக்கும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நம்முடைய சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.